ஹாய் கேஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நிறையா பேர் வந்து பின்ட்ரெஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வந்து பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம். பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வந்து ஒரு இமேஜ் எடிட்டிங் சாப்பிட்டு அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டீங்க. இந்த பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டில் எப்படி உங்களோட ப்ரொஃபைலை வந்து டாப்பில் கொண்டு வரது, யாருனாலும் தேடுனா அதை பற்றியான ஒரு வீடியோஸ். அந்த வீடியோ அதாவது ப்ரொஃபைல் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, ஜஸ்ட் உங்கள் ப்ரொஃபைலில் இப்போ யாராச்சும் ஒரு கீவேர்டு உங்கள் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் சம்மந்தமாக ஒரு பின்ட்ரெஸ்ட் வச்சுருக்கீங்கன்னா மேலே ஃபிட்னஸ்ன்னு தேடும்போது எப்படி உங்களோட ப்ரொஃபைலை மேலே கொண்டு வராது, அந்த பின்ட்ரெஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் வந்து அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் கூகுள் க்ரோமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காண்டி என்னுடைய பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் எதை பற்றினா புக்ஸ். நான் வந்து புக்ஸ் நிறையா படிப்பதுனால புக்ஸ் ரிலேட்டடாக ஒரு பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இப்போ அதோட நேம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன், பெஸ்ட் புக்ஸ் ஆஃப் ஆல் டைம். நீங்கள் எப்பயுமே உங்களுடைய நேமில், அதாவது நீங்கள் இந்த பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பேரில் வந்து கீவேர்டு வைங்க. கீவேர்டுனா என்னென்னா பீப்புள் வந்து எப்படி தேடுவாங்க. உதாரணத்துக்கு நான் அந்த இடத்துல பெஸ்ட் புக்ஸ் ஆஃப் ஆல் டைம் வச்சுருக்கேன். இப்போ யாராச்சும் பின்ட்ரெஸ்ட்டில் போய்ட்டு பெஸ்ட் புக்ஸ்ன்னு தேடுனா என்னுடைய இது வர மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் ரிலேட்டடாக வச்சுருக்கீங்க, இல்லை எக்ஸசைஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் போடுறேன்னா பெஸ்ட் எக்ஸசைஸ் இன் தி வேர்ல்டு, பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் பிகினர்ஸ், இந்த மாதிரியான ஒரு டைட்டில் கொடுங்க. ஏன்னா அந்த டைட்டிலில் உங்கள் பேர் இருந்தால் தான் யூசர் வந்து அதை சர்ச் பண்ணும்போது நீங்கள் மேலே வருவீங்க. ஓகேங்களா? தென் டிஸ்கிரிப்ஷன், இதுதான் டிஸ்கிரிப்ஷன் 120 வார்த்தை கொடுக்கலாம். நான் இந்த இடத்துல பாருங்கள், அகைன் அந்த கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிருக்கேன்னா பெஸ்ட்டு புக்ஸ் ஃபார் ஆல் டைம். நீங்கள் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த கீவேர்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு எப்படி எழுதணும், நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் சென்டர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வி ப்ரொவைட் பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் பிகினர்ஸ் டு அட்வான்ஸ் லெவல், அப்படி எழுதுங்க. உங்களுடைய கீவேர்டு வந்து இங்கே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி ஃபிட்னஸ்ன்ற சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த இது எடுத்தாலும் அது ரிலேட்டாக வச்சுக்கோங்க. இதை எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். ஜஸ்ட் உங்களுடைய பின்ட்ரெஸ்ட்டில் அந்த ப்ரொஃபைல்குள்ளே போனீங்கன்னா இந்த எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் லேப்டாப்பில் மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் மொபைலில் பின்ட்ரெஸ்ட் அப்ளிகேஷன்ற இது இன்ஸ்டால் பண்ணிட்டு அங்கேயும் போய் பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ப்ரொஃபைல் பிக்சர். இங்கே பாருங்கள், நான் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் கொடுத்துருக்கேன். நான் வந்து புக் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணிருக்கேனால புக் ரிலேட்டடான ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் கொடுத்துருக்கேன். நீங்கள் எது ரிலேட்டடான ப்ரொஃபைல் பிக்சர் போடுறீங்களோ அது ரிலேட்டடாக ப்ரொஃபைல் பிக்சர் கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் நேம், நான் சொன்னேன்ல பெஸ்ட் புக்ஸ் ஆஃப் ஆல் டைம், இந்த இடத்துல உங்கள் கீவேர்டு தகுந்த மாதிரி நேம் கொடுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் சம்மந்தமான ஒரு நிச்சயம் வச்சுருக்கீங்கன்னா அது ரிலேட்டடாக கொடுங்க. இது பேர் வந்து கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. கீவேர்டுனா என்னென்னா மக்கள் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்மளை தேடி கண்டுபிடிப்பாங்க. நான் வந்து விவேக்குமார்ன்றக்காண்டி என்னை விவேக்குமார்னு யாருக்கும் தெரியாது. அவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி இப்படி தான் நம்மளை தேடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கூகுள் எக்ஸசைஸ்ன்னு போனோன்னா எக்ஸசைஸ் டு ரெடியூஸ் பாடி வெயிட், எக்ஸசைஸ் சைக்கிள், எக்ஸசைஸ் வீடியோ, இந்த மாதிரி தேடுறாங்களா, இந்த மாதிரி தேடி தான் உங்கள் ப்ரொஃபைலை கண்டுபிடிப்பாங்களே தவிர உங்கள் பேரை போட்டு கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நேமில் உங்களுடைய கீவேர்டு கொடுங்க. நெக்ஸ்ட் நான் சொன்ன டிஸ்கிரிப்ஷன் இது அபவுட், இந்த இடத்துல உங்கள் கீவேர்டு வர மாதிரி பார்த்துக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து கேர்ள்ஸு பாய்ஸ் இந்த மாதிரி ஹீஸு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமனாக கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் ரெண்டு இன்ஃபர்மேஷன் பண்ணேன். இந்த இடத்துல வெப்சைட்டு, இது ரொம்ப முக்கியமான இது. நீங்கள் ஒரு வெப்சைட் இருந்தேன்னா கண்டிப்பாக வெப்சைட்டோட லிங்க்கை கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு இந்த அஃபிலியேட் மார்க்கெட் அஃபிலியேட் மார்க்கெட் லிங்க்ஸ் ஏதாச்சும் ஒரு லிங்க்ஸை கொடுங்க. அப்போ தான் வந்து யூசர் வந்து உங்களை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அந்த வெப்சைட்டில் போய் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கிடுவாங்க. தென் யூசர் நேம், இது என்னென்னா யூசர் நேம்ன்றது யூனிக்கானது. இந்த இடத்துல உங்களுடைய கீவேர்டை கொடுங்க. நான் எப்படி என்னுடைய கீவேர்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள், பெஸ்ட் புக்ஸ் ஆஃப் ஆல் டைம், என்னுடைய கீவேர்டை யூசர் நேமில் கொடுத்துருக்கேன்னா நீங்களும் உங்களுடைய நேமை வந்து, அதாவது உங்களுடைய கீவேர்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெஸ்ட் எக்ஸசைஸ் ஆஃப் ஆல் டைம், பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் பிகினர், பெஸ்ட் ஃபிட்னஸ் கோச்சிங் சென்டர், இந்த மாதிரி உங்களுடைய கீவேர்டை இந்த இடத்துல யூசர் நேமில் கொடுங்க. தென் உங்களோட பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டு, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. ஏன் அட்ரஸில் கரெக்டாக கொடுக்கணும்னா, நான் பாருங்கள் அட்ரஸ் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ரொவைட் பண்ணால் தான் யூஸருக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷனும் ப்ரொவைட் பண்ணாமல் சும்மா வெறுமனே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வராது. ஜஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. நீங்கள் முடிஞ்சளவுக்கு எல்லா ஆப்ஷனையும் ஃபில் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன் ஃபில் பண்ண முடியுமோ அதை எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தென் அதை கிளிக் பண்ணுங்கள்.
இந்த இடத்துல எல்லா ஆப்ஷனையும் ஃபில் பண்ணுங்கள். உங்களோட மெயில் ஐடி, உங்களுடைய லாங்குவேஜ், நீங்கள் என்ன, உங்களுடைய இன் அண்ட் அவுட் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி இங்கே ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பல்க் கிரியேட் பிரிண்ட்ஸு, இந்த மாதிரி இந்த எல்லா ஆப்ஷனும் நான் சொல்கிற மாதிரி உங்களோட ப்ரொஃபைலை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் ரேங்க் ஆகலாம். இப்போ அகைன் என்னுடைய ப்ரொஃபைலுக்குள்ளே போகிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் காமிச்சதெல்லாம் இங்கே வந்துச்சா, டைட்டிலு, இது டேஷ்போர்டு, என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் பாருங்கள். நான் புக்கு ரிலேட்டடாக போடுறதுனால புக்கு சம்மந்தமான ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் எது ரிலேட்டடாக போஸ்ட் போகிறீங்களோ, நீங்கள் ஃபிட்னஸ் சம்மந்தமாக போஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபிட்னஸ் ரிலேட்டடாக ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த ஆப்ஷன்லாம் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து பின்ட்ரெஸ்ட்டில் உங்கள் நிச்சயம் போட்டு தேடும்போது நீங்கள் மேலே வரலாம். எப்படி தேடுவாங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட் அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் சர்ச் பட்டன் இருக்கா, அந்த சர்ச் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பீப்புள் இப்படி தான் உங்களை தேடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சில் போய்ட்டு நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ நான் எக்ஸசைஸ்ன்னு தேடுறேன் பாருங்கள். ஜஸ்ட் அந்த வார்த்தை தேடி நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, அது ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து வரும். இதை தான் நான் வந்து கீவேர்டுன்னு சொன்னேன். இப்படி தான் உங்களை வந்து தேடுவாங்கன்னு சொன்னேன். புரியுதுங்களா? இப்போ அந்த எக்ஸசைஸ் ஒன்று இந்த மாதிரி இவங்கெல்லாம் டிஸ்பிளே ஆகிறாங்களா, இந்த மாதிரி நீங்களும் டிஸ்பிளே ஆகணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட்லாம் போட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட்டில் நிறையா ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ண முடியும். உங்களால் பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.